முதவண்ணமாக கர்த்தருடைய வார்த்தையை நாம் கேட்போம். இந்த நாளுடைய வேத பகுதியை நாம் வாசிக்க கேட்டோம். 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரம் 13 நாம் வாசிக்க கேட்டோம். இந்த நாளுடைய செய்தியின் தலைப்பு பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதலே உத்தமம். இதுதான் இந்த நாளுடைய செய்தியினுடைய தலைப்பு. பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதல். கீழ்ப்படிதலை குறித்து ஆதியாகமம் முதல் கொண்டு அநேக சத்தியங்களை நாம் ஏன் கீழ்ப்படிய வேண்டும், கீழ்ப்படிதல் என்றால் என்ன, கீழ்ப்படிந்தால் என்னென்ன நன்மைகளை நாம் பெற்றுக்கொள்ளலாம் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். ஆண்டவராகிய தேவன் ஆபிரகாமுடைய அந்த கீழ்ப்படிதலை பார்த்து தேவன் அவருக்கு அற்புதங்களை செய்தார். இன்னைக்கு நம்மிடத்தில் கூடி வந்திருக்கிற நம்மிடத்தில் ஆண்டவர் எதை எதிர்பார்க்கிறார் என்று சொன்னால், நன்றாய் கவனிங்க, கீழ்ப்படிதலை அவர் எதிர்பார்க்கிறார். பலியை பார்க்கிலும் பழைய ஏற்பாட்டு காலத்தின்படி பாவ நிவாரண பலி, போஜன பலி, இப்படி பல விதமான பலிகள் லேவியராக புஸ்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு கூடி வந்திருக்கிற தேவ ஜனமே இந்த புதிய ஏற்பாட்டு காலத்தில் இருக்கிற இஸ்ரவேலர்களாக இருக்கிற புதிய ஏற்பாட்டு காலத்தில் இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய வல்லமை அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டிருக்கிற நம்மிடத்திலே அவர் எதிர்பார்க்கிறது உதட்டின் பலியாகிய சோத்திர பலியை. அந்த சோத்திர பலியை செலுத்துகிறவனுக்குள்ளே காணப்பட வேண்டிய ஒரு காரியம்தான் கீழ்ப்படிதல். நீ 1000 சோத்திர பலியை சொல்லி படி, 10,000 சோத்திர பலி புக்கு வச்சுக்க, ஜெபம் பண்ணு, என்ன வேணா ஜெபம் பண்ணு, என்ன வேணா ஜெபம் பண்ணு. ஆனால் அந்த பலிகளை காட்டிலும், சோத்திர பலிகளை காட்டிலும் கீழ்ப்படிதலை தேவன் எதிர்பார்க்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கீழ்ப்படிதல் ரொம்ப முக்கியம். கிறிஸ்துவ ஜனமே, ஆண்டவர் இன்றைய நாளிலே நம்மிடத்தில் இந்த மே மாதத்தில் ஆண்டவர் எதிர்பார்க்கிறது என்ன தெரியுமா? கீழ்ப்படிதல். நான் 3 காரியங்களை சொல்லுகிறேன். முதலாவது, தேவனுக்கு யாரு கீழ்ப்படியணும் சொல்லுங்க. நீங்க எல்லாரும் நல்லா ஜெபம் பண்ண தெரிஞ்ச ஆளு, நீங்க எல்லாருமே நல்லா ஜெபம் பண்ண தெரிஞ்ச ஆளு. முதலாவது யாரு கீழ்ப்படியணும்? தேவனுக்கு. 2வது திருச்சபையினுடைய ஊழியக்காரருக்கு. மனைவியானவள் தன் புருஷனுக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்று, தலையாகிய கிறிஸ்துவுக்கு திருச்சபை கீழ்ப்படிய வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. கீழ்ப்படிதலை குறித்து பேசுமானால் நேரம் போதாது. தேவனுக்கு பிரியமானவர்களே, கீழ்ப்படியாமையை குறித்து தான். இஸ்ரவேலுடைய முதல் ராஜாவாக தன் தகப்பனுடைய கழுதையை தேடிக்கொண்டு வந்த இந்த பென்யமீன் கோத்திரத்தானாகிய இந்த சவுல் இஸ்ரவேலில் முதல் ராஜாவாக சாமுவேல் மூலமாக தேவன் சாமுவேலுக்கு வெளிப்படுத்தி இஸ்ரவேலிலே அவன் உயரமுள்ளவனாயிருந்தான். தேவன் இவனை அபிஷேகம் பண்ணு என்று சொல்லி சாமுவேலுக்கு தேவன் தரிசனமானார், வெளிப்பாடுகளை கொடுத்தார். அதன்படி சவுல் முதலாவது ராஜாவாக, தேவ ஜனங்கள் எங்களுக்கு ஒரு ராஜா வேண்டும் என்று கேட்டபோது தேவன் சாமுவேல் மூலமாக பேசி ஒரு ராஜாவை, தன் தகப்பனுடைய கழுதையை தேடிக்கொண்டு வந்த சவுலை ராஜாவாக அபிஷேகம் பண்ணினார். ஆனால் அந்த சவுலோ ராஜாவாக மாறின பின்பு எப்பவுமே கொஞ்சம் கத்துக்கினா எல்லாருக்குமே பெருமை வந்துடும். நம்ம கொஞ்சம் ஜெபம் பண்ண தெரிஞ்சிட்டா, நம்ம ஜெபம் பண்ணி ஒரு பிசாசு போயிடுச்சுன்னா என்ன ஆயிடும்? ஒரு ஆவிக்குரிய பெருமை நமக்குள்ள வந்துடும். இவன் கூட தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாதபடி அமிலேக்கிய ராஜாவை அதில் இருக்கிறதான குடிகள் எல்லாவற்றையும்
சுட்டெரித்து போடு, அழித்து போடு என்று சொல்லி தேவன் சாமுவேல் மூலமாக சவுலுக்கு தேவன் கட்டளையிடுகிறார். சாமுவேல் 7 நாள் பிரயாணமாக இப்பொழுது சொல்லிவிட்டு புறப்பட்டு போய்விட்டார். ஆனால் சவுல் தன் யுத்த வீரர்களோடு சென்று அந்த அமிலேக்கியரை மேற்கொள்ளாதபடி, அங்க இருக்கிற எல்லாவற்றையும் சாபத்தீடான எல்லாவற்றையும் அழித்து போடாதபடி தேவனுடைய ஊழியக்காரனுடைய தேவனுடைய வார்த்தைக்கும் தேவ ஊழியக்காரர் மூலமாய் சொன்ன வார்த்தைக்கும் அவன் கீழ்ப்படியவே இல்லை. இன்னைக்கு பிரச்சனை எங்க இருக்குதுன்னா, முதலாவது தேவனுக்கு, முதலாவது யாருக்கு நம்ம கீழ்ப்படியணும்? நம்ம யாருக்காக திருச்சபைக்கு வரோம், யாருக்காக வாழுகிறோம், யாருக்காக நம்ம இந்த பூமியில் ஜீவிக்கணும் என்பதை நாம் அறியாமல் இருக்கிறோம். தேவனுக்கு அன்பானவர்களே, பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதல் உத்தமம். 1000 பலிகளை எவ்வளோ நீ ஜெபம் பண்ணு, கீழ்ப்படியாமல் செபிக்கிறோட செபத்தை ஆண்டவர் கேட்க மாட்டார். பெருமையின் செபத்துக்கு ஆண்டவர் பதில் கொடுக்க மாட்டார். கீழ்ப்படியாதவர் என்று அதிகாலையிலே மே மாதத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார். தேவனுக்கு கீழ்ப்படுகிறது இல்லை, ஊழியக்காரருக்கு கீழ்ப்படுகிறது இல்லை. சபையில் ஒரு அறிவிப்பு கொடுக்கப்படுகிறது, எத்தனை பேர் அந்த அறிவிப்புக்கு நம்ம கீழ்ப்படுகிறோம்? பிரியமானவர்களே, நம்மை நாமே சீர்தூக்கி பார்ப்போம். இப்போ திருப்பந்தி ஆராதனைக்கு எல்லாரும் வந்திருக்கிறீங்க. யார் யார் அவருடைய கட்டளை ஏற்று எத்தனை பேர் மனப்பூர்வமாய், ஆண்டவரே இதோ நான் அடிமை என்று அன்றைக்கு மரியாள் தன்னை ஒப்பு கொடுத்தது போல, ஆண்டவரே என் பாவங்களை நான் உமக்கு முன்பாக அறிக்கையிடுங்கன்னு சொன்ன அந்த ஆயக்காரனை போல தேவனுக்கு பயந்து கீழ்ப்படிந்து ஒப்பு கொடுத்து ஒப்புரவாகி, நான் திரும்பவும் சொல்லுகிறேன், பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதல் உத்தமம். அநேகர் ஆண்டவர் கீழ்ப்படுகிறது இல்லை. நான் வேகமாய் போகும்படியாக இருக்கிறோம். பிரியமானவர்களே, கீழ்ப்படிதலை குறித்து, கீழ்ப்படிதலுக்கு அநேக எடுத்துக்காட்டுகள் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. கீழ்ப்படியாமை குறித்து தான். கீழ்ப்படியாமல் போனால் என்ன நடக்கும் அதை பற்றி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். முதலாவதாக, கீழ்ப்படியாமை என்பது, எழுதிக் கொள்ளுங்க, கீழ்ப்படியாமை என்பது, கீழ்ப்படிதல் குறித்து நம்ம பார்த்தோம். கீழ்ப்படியாமை, அதை பற்றி தான் பேச போகிறோம், கேட்க போகிறோம். கீழ்ப்படியாமை என்பது பாவம். கீழ்ப்படியாமை என்பது ஒரு பாவம். எப்படி சொல்றீங்க பாஸ்டர்? ஆதியாகமம் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை வாசிக்கலாம். 2:16 இல்லையா உங்க வேதாகமத்தில்? தேவனாகிய கர்த்தர் நோக்கி, நீ தோட்டத்துள்ள சகல விருட்சத்தின் கனிகளை புசிக்கலாம், ஆனாலும் நன்மை தீமை அறியத்தக்க மனிதனுக்கு தேவன் கொடுத்த முதல் கட்டளை. நல்லா கவனிங்க. நீங்கள் ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தில் அவர்களை ஆசீர்வதிக்கிறார். நீங்கள் பூமியை பலுகி பெருகுங்கள் என்று சொல்லி அவர்களை ஆசீர்வதிக்கிறார். ஆனால் தேவன் அவர்களுக்கு கட்டளை கொடுத்தார். முதலாவது கட்டளை, தோட்டத்தில் இருக்கிற சகல விருட்சத்தினுடைய கனிகளை, செல்போனை நோண்ட வேண்டாம். தோட்டத்தில் இருக்கிற சகல விருட்சத்தினுடைய கனிகளை, நான் மறுபடியும் சொல்லுகிறேன், செல்போனை நோண்ட வேண்டாம். சகல விருட்சத்தினுடைய கனிகளை நீங்கள் புசிக்கவே புசிக்கலாம், ஆனால் தோட்டத்தின் மத்தியில் இருக்கிற நன்மை தீமை அறியத்தக்க கனியை நீங்கள் புசிக்க கூடாது என்று கட்டளையிட்டார். பாவம் எதினாலே வந்தது? பெருமையினாலும். நீங்கள் அதன் பின்பு பார்த்தீங்களா, 3ஆம் அதிகாரத்தில் தேவன் படைத்த எல்லாமே நன்றாயிருந்த சர்ப்பமானது ரொம்ப தந்திரம் உள்ளதா இருந்தது. அந்த சர்ப்பமானது சிறியனிடத்தில் போய் பேசி, அந்த கனி இச்சிக்கப்படத்தக்கதும், அது மாத்திரமல்ல, இதை நீங்கள் சாப்பிட்டால் தேவர்களை போல பெருமையை உண்டு பண்ணுது. ஆவிக்குரிய வாழ்க்கையில பிசாசு நாம் ஜெபிக்கிறவர்களா இருக்கும் போது பெருமையை கொண்டு வருவா. ஊழியம் செய்யும் போது பெருமையை கொண்டு வருவா.
அந்த பெருமை நம்மை இறுதியில் எங்கே போய் கொண்டு நிறுத்தும் என்று சொன்னால் கீழ்ப்படியாமையிலே, பாவத்திலே கொண்டு போய். தேவனால் படைக்கப்பட்ட முதல் மனிதனுக்கு தேவன் சொன்ன வார்த்தையை அவர்கள் மீறினார்கள். உலகத்திற்கிற எல்லா குடிகளும் ஆதாம் ஏவாள் மூலமாக, நான் இப்படி சொல்லுகிறேன், ஏவாள் ஆதாம் மூலமாக பாவத்துக்குள்ளே அது கீழ்ப்படியாமல் போனது. கீழ்ப்படியாமல் எதை கொண்டு வருகிறது சொன்னா பாவம். மறந்துடாதீங்க. நீ ஊழியக்காரனுடைய வார்த்தைக்கு நல்லா கவனி. தேவன் பிரதிட்சமா இறங்கி வந்து நம்ம கிட்ட பேசுவார், ஜெபத்தில் பேசுவார். நான் இல்லைன்னு சொல்லல. ஏன்னா அநேக பரிசுத்தவான்களுக்கு அவர் தரிசனமாக இருக்கிறார், அவரோடு பேசி இருக்கிறார், உங்களோடும் அவர் பேச வல்லவராய் இருக்கிறார். ஆனால் சபையிலே தேவன் யார் மூலமாய் பேசுவார் என்று சொன்னால், யார் மூலமாய் ஆலோசனை கொடுப்பார் என்று சொன்னால், இன்றைக்கு அநேகர் ஊழியக்காருடைய ஆலோசனையே, ஊழியக்காருடைய அந்த 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 சொல்லுகிறதான அந்த கட்டளை கீழ்ப்படுகிறதே இல்லை. இந்த ஆதாம் ஏவாளை தேவன் எப்படிப்பட்ட ஒரு இடத்துல வச்சாரு சொன்னா, ஏதேன். ஏதேன் என்கிற தோட்டம். ஏதேன் என்றால் என்ன? ஏதேன் என்றால் மகிழ்ச்சி. சொல்லுங்க பார்க்கலாம். ஏதேன் என்றால் மகிழ்ச்சியான ஒரு தோட்டத்தில், 4 நதிகள் ஓடக்கூடியதான ஒரு தோட்டத்தில் அவர்களை தேவன் வைத்தார். இங்க இருக்கிற எல்லா கனிகளும், நன்மை தீமை அறியத்தக்க கனி, ஜீவ விருட்சத்தினுடைய கனியை வச்சிருந்தார். இவை எல்லாம் நீங்க சாப்பிடலாம், ஜீவ விருட்சத்து கனியுடைய தவிர. ஜீவ விருட்சத்தினுடைய கனி, நன்மை தீமை அறியத்தக்க கனி சாப்பிடக்கூடாது. மற்ற எல்லா கனிகளையும் புசிக்கலாம். ஆனால் தோட்டத்தின் நடுவில் இருக்கிற நன்மை தீமை ஆண்டவர் கட்டளை கொடுக்கிறார். இன்னைக்கு சொல்றாரு, இன்னைக்கு 4 மணிக்கு 4:30 மணிக்கு சிறுவர் VBS கலை நிகழ்ச்சி இருக்குது, ஊழியக்காரர் அறிவிப்பு கொடுக்கிறார். அந்த கட்டளைக்கு எத்தனை பேர் கீழ்ப்படிய போறீங்க? சுவிசேஷ ஊழியம் இருக்குது, எத்தனை பேர் கீழ்ப்படிய போறீங்க? கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து வாழுங்கள் என்று ஊழியக்காரர் சொல்லுகிறார், எத்தனை பேர் கீழ்ப்படிய போறீங்க? கீழ்ப்படியாமை என்பது ஒரு பாவம். நீங்க நினைக்கிறீங்களா பரிசுத்தமான ஓய்வு நாளில் திருப்பந்தி எடுத்துட்டு நல்லா கவனிங்க. நியாய தீர்ப்பு நாளிலே திருப்பந்தியை குறித்து அவர் கணக்கு கேட்பார். நான் வருமளவும் என்னை நினைவு கூர்மடித்து. அப்ப அவர் வருகிற வரைக்கும் இதை என்ன பண்ணணும்? நம்ம பங்கெடுக்கணும். பரிசுத்தமாயும் கீழ்ப்படிதலோடும் நாம் பங்கடைய வேண்டும். கீழ்ப்படியாமையினாலே முதல் விழுந்து போனா மனுஷன். முதல் காரியம், தேவன் சொன்ன வார்த்தைக்கு மனுஷன் கீழ்ப்படியல. யார் சொன்ன வார்த்தைக்கு? தேவன் சொன்ன வார்த்தைக்கு மனுஷன் கீழ்ப்படியல. தேவன் சொன்ன வார்த்தை கீழ்ப்படியாமலே பாவத்துக்குள்ளே அவர்கள் ஈடுபட்டார்கள். இதே 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரம் 23வது வசனத்தை நான் வாசிக்கலாம். ரெண்டகம் பண்ணுதல். சாமுவேல் என்ன சொல்றாருன்னா, பில்லி சூனியம், முரட்டாட்டம், இவங்களெல்லாம் வாசிங்க. அபபக்திக்கும் அவர் என்ன சொன்னார்? சூனியம் பாவம். நீ செய்த செயல் சாமுவேல் சவுலை பார்த்து, சவுலே நீ செய்தது பாவம். கீழ்ப்படியாமை அல்ல, அது ஒரு பாவம். கீழ்ப்படியாமை இருப்பது ஒரு பாவம். மறந்து போகாதீங்க. ஆதாம் ஏவாளை மகிழ்ச்சி என்கிற தோட்டத்துக்குள்ளே வைத்தார். இன்றைக்கு யாரெல்லாம் கீழ்ப்படியாமல் இருக்கிறோமோ, மகிழ்ச்சி என்கிற சந்தோஷத்தை ஆண்டவர் அவரிடத்திலிருந்து எடுத்து விடுவார். வேதனை அவர்களை பிடிக்கும். அநேக கஷ்டங்கள் அவர்களுக்குள்ளே வரும். ஆதாம் ஏவாள் துரத்தி அடிக்கப்பட்டார்கள். மகிழ்ச்சி என்கிற தோட்டத்திலிருந்து விரட்டி அடிக்கப்பட்டார்கள். காரணம் கீழ்ப்படியாமை. நம்முடைய வாழ்க்கையில சந்தோஷம் இல்லை, சமாதானம் இல்லை, நிம்மதி இல்லை, பணம் இல்லை. இதெல்லாம் சொல்லிக் கொண்டிருக்கிற என் தேவ ஜனமே, கீழ்ப்படிதல் நம்ம இடத்துல இருக்குதா? படியாம நம்ம இடத்துல இருக்குதா? நான் சொல்லுகிறேன், கீழ்ப்படிதல் ஆசீர்வாதத்தை கொண்டு வரும், கீழ்ப்படியாமை அழிவை தான் கொண்டு வரும். மறந்து போகாதீங்க. நான் திரும்ப சொல்லுகிறேன், கீழ்ப்படிதல் ஆசீர்வாதத்தை, தேவனிடத்திலிருந்து ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். கீழ்ப்படியாமை அழிவையும் சாபத்தையும் தான் அது கொண்டு வரும். பாருங்க, ஆசீர்வாதமான ஒரு தோட்டத்தில்
ஆண்டவர் ஆதாம் ஏவாளை வைத்தார், மகிழ்ச்சியான தோட்டத்தில் வைத்தார். பலவிதமான பழங்கள் அவர்களை சுற்றி எல்லாம், இதை சாப்பிடணும் இதை சாப்பிடக்கூடாது. வேதம் சொல்லுகிறது உபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, மதுபானம் பண்ணாதிருப்பாயாக வேதம் சொல்லுது. ஆனால் எத்தனை பேர் கீழ்ப்படுகிறோம்? களவு செய்யாதிருப்பாயாக, பிறனுக்கு விரோதமாய் பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக 10 கற்பனை கொடுத்திருக்கிறார் ஆண்டவர். எத்தனை பேர் நம்ம கீழ்ப்படுகிறோம்? வேதாகமத்துக்கு எத்தனை பேர் நாம் கீழ்ப்படுகிறோம்? தேவனுக்கே ஆதாம் ஏவாள் கீழ்ப்படியல, கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமையினாலே அவர் சந்தோஷமான ஒரு வீட்டை விட்டு சந்தோஷமாய் தேவ பிரசன்னத்தையும் தேவ சாயலும், நான் என்ன சொல்றேன், கீழ்ப்படியாதவங்களுக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் இருக்கவே மாட்டார். கர்த்தருடைய வார்த்தைக்கு, கர்த்தருடைய ஊழியக்காரருடைய வார்த்தைக்கு யார் கீழ்ப்படியிலே அவர்களுக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் இருக்க மாட்டார். நான் நிச்சயமாய் சொல்லுகிறேன், வேத சத்தியம் அதை தான் சொல்லுகிறது. தேவனுக்கும் தேவனுடைய ஊழியக்காரனுக்கும் யார் கீழ்ப்படியாமல் இருக்கிறீங்களோ அவர்களுக்குள்ள ஆவியானவர் இருக்க மாட்டார். தேவனுக்கே கீழ்ப்படியில, ஊழியக்காரருக்கு எப்படி நம்ம கீழ்ப்படியும்? நீ ஒரு சத்தியம். நான் எத்தனையோ முறை ஜெபம் பண்ணுறேன், என் ஜெபம் கேட்கப்படாம இருக்கிறது காரணம் என்னுடைய கீழ்ப்படியாமை. சவுலுடைய ரெண்டாவது நம்ம பார்க்க போறோம். முதல் கீழ்ப்படியாமை, தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியல. ரெண்டாவது, தேவன் தம்முடைய ஊழியக்காரருக்கு சொன்ன வார்த்தை கீழ்ப்படியல. எல்லாவற்றையும் அழித்து போடு என்று ஊழியக்காரர் சொன்னார். உனக்குள்ள இருக்கிற எல்லா அசுத்தங்கள் பாவங்கள் எல்லாவற்றையும் நீக்கி போடு என்று சொல்றார். அங்க இருக்கிற சாபத்தீடான யாதையும் ஒன்றை கூட கொண்டு வராத நீங்க. சவுல் பார்த்த உடனே, சபைக்குள்ள பார்த்தா ஆண்டவர் தெரிவார். சபைக்குள்ள பார்த்தா யார் தெரியும்? தேவ தூதர்கள் தெரிவாங்க, தேவ பிரசன்னம் தெரியும். ஆனா சபைக்கு வெளியே போனா எல்லா அசுத்தங்களும் தெரியும், எல்லா பாவங்களும் தெரியும். செல்போன்னால எனக்கு பாவம் வருது, சர்ச்சுக்கு வந்தா நீ செல்போன் நோண்டுவியா? வாலிபர்களே, என்னால் செல்போன் பார்க்கவே முடியல, சர்ச்சுக்கு வந்து பைபிள் படி, ஜெபம் பண்ணு. சர்ச் சபைக்குள்ள இருக்கும் போது மாத்திரம் நாம் கீழ்ப்படிந்தவர்களை போல நம்மை நாம் காமித்துக் கொண்டு இருக்கிறோமா, அல்லது கீழ்ப்படியாமல் நாம் இருக்கிறோமா? கீழ்ப்படியாமையினுடைய பிள்ளைகள் மீது தேவ கோபாக்கினி வரும் என்று வேதம் சொல்லுகிறது. ஏலியினுடைய குமார்கள் தேவனுக்கு கீழ்ப்படியவில்லை. அவர் தேவனுக்கு கீழ்ப்படியவில்லை, பெற்ற தகப்பனுக்கு கீழ்ப்படி. நம்ம பார்க்க போறோம். ரெண்டாவது காரியம் நான் சொல்லுகிறேன். முதலாவது, தேவனுக்கு, தேவனுடைய வார்த்தைக்கு ஆதாம் ஏவாள் கீழ்ப்படியாம போயிட்டாங்க. கண்களின் நிச்சயினாலே, மாம்சத்தின் நிச்சயினாலே, ஜீவனத்தினுடைய பெருமையினாலே யாருக்குள்ளே பெருமை இருக்குதோ நீ நினைச்சுக்கலாம் நான் கீழ்ப்படியாதவன். கீழ்ப்படியாமை எதை கொண்டு வரும் என்று சொன்னால் அது அழிவை கொண்டு வரக்கூடியதாக இருக்கிறது. முதலாவது காரியம் கீழ்ப்படியாமைன்னா அது பாவம். ரெண்டாவது, கீழ்ப்படியாமை சாபத்துக்கு காரணம். கீழ்ப்படியாமை எதற்கு காரணமாக இருக்குதுன்னு சொன்னால் சாபத்துக்கு. வாசிக்கலாம், உபாகமம் 28:15 வாசிக்கலாம். உபாகமம் 28:15. கற்பனையின்படியும் கட்டளைகளின்படியும் போவீர்களானால், பாருங்க, கர்த்தருடைய வார்த்தைக்கு நீங்கள் கீழ்ப்படிந்தால், உபாகமம் 28:1 முதல், நன்றாய் கவனிங்க, 1 முதல் 15 வசனம் வரைக்கும் ஆசீர்வாதம். நீ சபையில் நீ இருக்கிற பட்டணத்தில் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். மாவு பிசைக்கிற தொட்டி ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். உன் முதற் பலன் எல்லாம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். நீ போகும்போது ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், வரும்போது இப்படி 1ஆம் வசனம் முதல் 15வது வசனம் வரைக்கும். அதே 1வது வசனத்தை வாசிமா. 1வது வசனம் பிறகு 15வது வசனத்தை வாசிங்க. 16வது வசனம். நான் இப்படி சொல்லுகிறேன், செவி கொடுத்தான்றதுல கீழ்ப்படிந்தால் இனி சொல்லப்படும் எல்லா ஆசீர்வாதங்களும். வாசிங்க. வைப்பார். அடுத்த வசனம்.
பாருங்க, முதல் வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் சொல்லுகிற வார்த்தைக்கு நீங்கள் கீழ்ப்படிந்தால் சொல்லப்படுகிற எல்லா ஆசீர்வாதங்களும் உங்கள் தலையின் மீது வந்து பலிக்கும். ஆனால் அங்கே சொல்லப்படுகிற 15வது வசனத்தில் சொல்லப்படுகிறது, இன்றைக்கு அவருடைய சத்தத்துக்கு நீங்கள் கீழ்ப்படியாமல் போனால் இனி சொல்லப்படுகிற எல்லா சாபமும் உன் மேல வந்து பலிக்கும். ஆண்டவர் 2 ஆப்ஷன் கொடுக்கிறார். கீழ்ப்படிந்தா இந்த ஆசீர்வாதம், கீழ்ப்படியலனா சாபம். அவர் உங்களுக்கு முன்பாக கீழ்ப்படிதல், கடந்த நாட்களில் ஜீவனையும் அவர் ஜீவனை வைத்திருக்கிறார், மரணத்தை வைத்திருக்கிறார், நன்மையை வைத்திருக்கிறார், தீமையை வைத்திருக்கிறார். எதை நீங்க தெரிந்து கொள்ள போறீங்க என் தேவ ஜனமே? கீழ்ப்படிதல் ரொம்ப முக்கியம். கீழ்ப்படியாமை பாவத்துக்கு நம்மை உட்படுத்தக்கூடியதா இருக்குது. கீழ்ப்படியாமை சாபத்தை வருவதற்கான காரணமாக இருக்கிறது. இந்த உபாகம் புஸ்தகத்தில் நான் 28வது அதிகாரத்தில் வீட்டில் சென்று வாசித்து பாருங்கள். சொல்லப்பட்ட எல்லா ஆசீர்வாதங்களும் அவைகள் சாபமாய் மாறினது. நான் திரும்ப சொல்லுகிறேன், கீழ்ப்படிந்தால் ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். இந்த மாதத்தில் ஒரே விஷயம், கர்த்தருக்கு நான் கீழ்ப்படியணும். இதுவரைக்கும் நான் கீழ்ப்படியல, தேவனுக்கு கீழ்ப்படியல, தேவனுடைய வார்த்தை கீழ்ப்படியல, ஊழியக்காரருடைய வார்த்தைக்கு நான் கீழ்ப்படியல. ஆண்டவரே, என்ன நான் அர்ப்பணிக்கிறேன். இந்த பரிசுத்தமான திருப்பந்தி ஆராதனையில் நான் கீழ்ப்படிந்தவனாக நான் திரும்பி போகிறேன். எப்பவுமே ஆண்டவர் ஒரு பெரிய கீழ்ப்படிதலை நம்ம எடுத்து எதிர்பார்க்கல. சின்ன கீழ்ப்படிதல் தான், ரொம்ப பெருசு கீழ்ப்படிதலாம் இல்லை, ஒரு சின்ன கீழ்ப்படிதல் தான் எதிர்பார்க்கிறார். அதற்கே நம்ம இடம் கொடுக்காம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். 2வது நாம் பார்த்தோம், கீழ்ப்படியாமை சாபத்திற்கு காரணமாக இருக்கிறது. 3வது, கீழ்ப்படியாமை தேவ கோபத்தை அது கொண்டு வரும். எழுதி கொள்ளுங்க, கீழ்ப்படியாமை தேவனுடைய கோபத்தை அது கொண்டு வரக்கூடியதாக. எபேசியர் 5:6 வாசிக்கலாம். எபேசியர் 5:6. கீழ்ப்படியாமையின் பிள்ளைகள் தேவ கோபாக்கினி வரும். கீழ்ப்படியாம போனா, இங்க இருக்கிற எல்லாருக்குமே கீழ்ப்படிஞ்சா என்ன நன்மை நடக்கும் நல்லா தெரியும். கீழ்ப்படிந்தவங்க யார் யார் வேதத்தில் சொன்னா நீங்க கண்டிப்பா சொல்லுவீங்க. ஆனா நான் கீழ்ப்படிந்திருக்கிறேனா? நான் ஆண்டவர் கீழ்ப்படுகிறேனா? இன்றைக்கு அநேகர், சங்கீதக்காரன் தன்னுடைய ஆத்மாவோடு அநேக நேரங்களில் பேசுகிறான். ஒரு சில சங்கீதங்களில் பார்த்தீங்கன்னா, என் ஆத்துமாவே நீ கர்த்தரை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே நீ ஏன் கலங்குகிறாய், ஏன் எனக்குள் தேங்குகிறாய். இன்னைக்கு மனசாட்சி, நான் இப்படி சொல்கிறேன், உங்கள் ஆவிக்குரிய ஆத்மாவிலே கீழ்ப்படிதல் காணப்படுகிறதா? பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதலே உத்தமம். தேவனுடைய கோபத்தை வர வைக்கக்கூடியதாக இருக்கிறது இது கீழ்ப்படியாமை. கீழ்ப்படிதல் ஆசீர்வாதம். நிச்சயமா இந்த மாசத்துல ஆண்டவரத்தில் கீழ்ப்படிஞ்சு ஒப்பு கொடுத்து யாரெல்லாம் ஜெபம் பண்றீங்களோ ஆண்டவர் கேட்டதை அவர் கொடுப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அங்க ஒரு வசனம் போட்டிருக்குது, நாம் எதையாகிலும் அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்பதை அவரை பற்றி நாம் கொண்டிருக்கிற தைரியம். ஹல்லேலூயா. அவர் கொடுப்பார். கீழ்ப்படிஞ்சவங்களுக்கு தான் கிடைக்கும். கீழ்ப்படியாதவங்க ஒண்ணுமே கிடையாது, வெறும் கையோடு தான் போகணும். நீ கீழ்ப்படிஞ்ச எத்தனை பேர் சத்தியத்தை கேட்டுக்கொண்டிருப்பேன் என்பதை என் ஆவியானவர் நிச்சயமாக அவருக்கு தெரியும். நான் உங்கள் முகத்தை பார்க்கிறேன், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிற தேவனாக இருக்கிறார். பிரியமான, முதலாவது நம்ம பார்த்த ஆதாம் ஏவாள் தேவனுக்கு கீழ்ப்படியில. சவுல், 2வது சவுல் ஊழியக்காரனுடைய வார்த்தை கீழ்ப்படியில. ஊழியக்கார் ஒரு 7 நாள் பிரயாணப்பட்டு வரேன், வந்து அதுக்கப்புறம் பலியிடலாம் சொல்லிட்டு, ஏன்னா வெற்றி வந்துருச்சு சொல்லிட்டு வந்தார். 2வது காரியம் சொல்றேன், ஊழியக்காருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாம போனதுனால, முதல்ல தேவனுக்கு கீழ்ப்படியாம போனதுனால மகிழ்ச்சி எடுத்துட்டாரு, துரத்தி அடிக்கப்பட்டாங்க, கஷ்டப்பட்டாங்க. 2வது தேவனுடைய ஊழியக்காரனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாதனால சவுல் தன் ராஜ்ய பாரத்தையே இழந்து போனான். சவுலுக்குள்ளே அந்த கீழ்ப்படியாம வந்த உடனே பெருமை வந்துருச்சு.
பெருமை வந்ததுனாலே அவனுக்குள்ள ஒரு பொல்லாத ஆவி வந்துருச்சு. இன்னைக்கு யாரெல்லாம் கீழ்ப்படியாம போறோமோ பொல்லாத ஆவி அவர்களை பிடித்து கொள்ளும் என்பதுக்கு சவுல் சான்று. இன்னைக்கு ஒரு சத்தியத்தை நாம் அறிந்து கொள்வோம். நான் தேவனுக்கு கீழ்ப்படிய வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. கீழ்ப்படியாமை தேவனுடைய கோபத்தை கொண்டு வரும். கீழ்ப்படியாமையினுடைய பிள்ளைகள் மீது தேவ கோபாக்கினி இறங்கும். சுட்டெரிக்கிற வெயிலை காட்டிலும் அவருடைய வல்லமை பெருசு. 106 107 டிகிரிக்கு மேலே போயிட்டு இருக்குது. வட இந்தியாவெல்லாம் 114 டிகிரின்னு சொல்றாங்க. தேவனை அளவிடவே முடியாது அவருடைய வல்லமையை. தேவனுடைய கோபாக்கினி மறந்துடாதீங்க. தேவனுடைய கோபாக்கினி நல்லா கவனிங்க. சோதம் குமாரா பட்டணத்தின் மீது இறங்கின அந்த அக்கினி, அவருடைய அவங்க செஞ்ச பாவம் கோபத்தை வர வச்சுது ஆண்டவருக்கு. இஸ்ரவேல் ஜனங்க பொன் கன்றுக்குட்டி உண்டானதை பார்த்து மோசே கோபம் வந்தது. தேவ மனுஷனுக்கு மோசே கோபம் வந்துச்சு. கீழ்ப்படியாமை, நான் மறுபடியும் சொல்லுகிறேன், தேவனுடைய கோபத்தை சம்பாதிச்சுக்காதீங்க. கீழ்ப்படியாமை தேவனுடைய கோபத்தை வர வைக்கும். அடுத்ததாக கீழ்ப்படியாமை தேவனிடத்தில் நம்மை பிரிக்கிறதா இருக்கிறது. ஏசாயா 59:2 வாசிக்கலாம். கீழ்ப்படியாமை தேவனை நம்மையும் பிரிச்சிடும். வாசிக்கலாம். ஏசாயா 59:2. உங்கள் அக்கிரமங்கள் உங்கள் தேவனுக்கு முன்பாக ஒரு பிரிவை, ஒரு இடைவெளியை, எது நான் சொன்னா கீழ்ப்படியாமை எதை உண்டாக்குகிறது என்று சொன்னால் தேவனுக்கும் நமக்கு ஒரு பிரிவை அது உண்டாக்கக்கூடியதாக இருக்கிறது. இஸ்ரவேல் ஜனங்கள், நன்றாய் கவனி, இஸ்ரவேல் ஜனங்கள் நியாயாதிபதிகள் காலத்துக்கு பின்பு, நியாயாதிபதிகளுடைய காலத்துக்கு பின்பு அவர்கள் தேவனால் விற்கப்பட்டார்கள். ஏன்? கீழ்ப்படியாமையினால. மறுபடியும் கூப்பிடுவாங்க, ஆண்டவர் ஆண்டவரே எங்களை ரட்சியும். மறுபடியும் அவர்களை விடுவிப்பார். இஸ்ரவேல் ஜனங்கள் மன்னிப்பு கேட்பாங்க, ஆண்டவரே உமது வார்த்தைக்கு நாங்கள் கீழ்ப்படியாமல் போய்விட்டோம், ஆண்டவரே எங்களை ரட்சியும் என்று கூப்பிட்டார்கள். அவர்களை விடுவித்தார். மறுபடியும் பாவம் செய்வாங்க, விக்கிரகங்களை வணங்க ஆரம்பிச்சிருவாங்க. மறுபடியும் வேறொருடைய கையில் அவர்கள் விற்று, வேறொரு ராஜ்யத்தின் கையில் அவர்களை விற்று போடுவார். கீழ்ப்படியாமை தேவனுக்கும் நமக்கும் ஒரு பிரிவினை அது உண்டு பண்ணுகிறது. இப்போது நான் ஒரு காரியத்தை ஆண்டவர் என்னை ஏவுகிறபடினாலே, எத்தனை பேர் ஜபக்குழுவில் இருக்கிறீங்க? கை தூக்குங்க பார்க்கலாம். ஜபக்குழுவில் இருக்கிறவங்க, ஜபக்குழு நோட்டீஸ் விட்டுருக்க வெளியே, எத்தனை பேர் இருக்கிறீங்க? கை தூக்குங்க பார்க்கலாம். கை உயர்த்துங்க. சகோதரர்கள் சகோதரி கை உயர்த்துங்க பார்க்கலாம். நீங்களா ஜபக்குழு இல்லையா? நம்முடைய மீட்பர் திருச்சபை பாலவாக்க ஜபக்குழு இருக்கிறவங்களா கை உயர்த்துங்களேன். நான் தமிழில் பேசுறது புரியுதுங்களா? யாரெல்லாம் ஜபக்குழு இருக்கிறீங்க? வாலிபர் சகோதரிகள் எல்லாரும் ஜபக்குழு இருக்கிறவங்க கை தூக்குங்க பார்க்கலாம். இது யாருமே இல்லையா? ஒருத்தர் கை தூக்கலையே ஜபக்குழு இருக்கிறவங்க. 1 2 3 4 ஒரு சகோதரர் 3 சகோதரிகள் தான் கை தூக்கி இருக்கிறாங்க. இப்போ மற்ற 4 பேர் கை தூக்கி இருக்கிறாங்க. மற்றவர்களாம் ஜெபிக்க வர்றது இல்லையா? நம்ம எப்படி கீழ்ப்படியாமல் இருக்கிறன்றதுக்கு இதுவே சான்று. 1 மணி நேரம் 1/2 மணி நேரம் வந்து ஜப குறிப்புக்காக ஜெபம் பண்ணணும். நல்லா கவனிங்க. நம்மை கீழ்ப்படியாமை போக பண்ணுகிறது என்ன தெரியுமா? நல்லா கவனிங்க. ஜபக்குள் இருக்கிற என் அன்பு ஜனமே, ஜபம் பண்ணுங்கள் என்று தேவ ஆவியானவர் தம்முடைய ஊழியக்காரருக்கு வெளிப்படுத்தி குழு குழுவாக பிரித்து தயவுசெய்து அதை கீழ்ப்படுத்தி ஜெபியுங்கள். நான் உங்களை அன்போடு, நான் உங்களுக்காக ஜெபிக்க நான் ஏவப்படுகிறேன். தயவுசெய்து அந்த ஜபக்குழுவில் அந்தந்த நாள் நியமிக்கப்பட்ட நாளில் வந்து ஜெபம் பண்ணுங்க. ஜபம்தான் ஜெயத்தை கொடுக்கும்.
ஜபம் இல்லைன்னா ஒரு பக்தன் பாடுகிறார், ஜபமே என் வாழ்வில் ஜபமாக மாறு, ஜபாவியால் என்னை நிரப்பிடுமே, ஜபமின்றியே ஜெயமில்லையே, ஜபமின்றியே ஜெயமில்லையே, ஜபசிந்தை எனில் தாருமே, ஜபசிந்தை எனில் தாருமே. இங்கே வந்திருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஜபம் ரொம்ப முக்கியம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறேன்? கரங்களை உயர்த்தி, கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா. சகோதர சைடுல கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா. ஜபம் இல்லை என்று சொன்னால் கிறிஸ்துவ வாழ்க்கையில ஜெயமில்லை. இயேசுவின் சீடர்களைப் போல ஜெபிக்க வேண்டிய நேரத்திலே சோதனை கஷ்டம் உன்னை தேடி வரதுக்கு முன்னாடி ஜெபம் பண்ணு. கஷ்டம் வந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவர் சொல்கிறார், சோதனைக்கு உட்படாதபடி விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள் ஆண்டவர் சொல்றார். ஆனா அவங்க தூங்கி இருக்கிறாங்க. கீழ்ப்படியாமையின் பிள்ளைகள் மீது தேவனுடைய கோபாக்கினி வரும். கீழ்ப்படியாமை தேவனுக்கு நமக்கும் ஒரு பிரிவினையை அது உண்டு பண்ணக்கூடியதாக இருக்கிறது. பிரியமானவர்களே, கீழ்ப்படியாமை தேவ ஆசீர்வாதத்தை இழக்க செய்கிறது. அடுத்ததாக நான் கடைசியாக சொல்லி முடிகிறேன், கீழ்ப்படியாமை தேவனுடைய ஆசீர்வாதத்தை எழுந்து போக பண்ணிடும். வாசிக்கலாம், எரேமியா 7ஆம் அதிகாரம் 23 முதல் 24. கீழ்ப்படியாமை தேவ ஆசீர்வாதத்தை எழுந்து போக செய்கிறது. தேவ ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளாதபடி அதை எழுந்து போக செய்கிறது. வாசிங்க 23 24. கேளாமலும் தங்கள் செவியை சாய்க்காமலும் தங்களுடைய பொல்லாதனத்தினுடைய யோசனைகளின்படி வாசி பின்னிட்டே போனார். கீழ்ப்படியாமையினால அவர் முன்னேறி போகாம பின்னிட்டே போனார்கள். ஆசீர்வாதத்தை பெறக்கூடாதபடி கீழ்ப்படியாமை எதை உண்டு பண்ணுகிறது? ஆசீர்வாதத்தை எழுந்து போக செய்கிறது. இன்னைக்கு 4-5 காரியங்களை நம்ம பார்த்துருக்குறோம். எத்தனை பேர் ஒப்பு கொடுக்க போகிறீங்க? எத்தனை பேர் ஒப்பு கொடுத்து நம்ம ஜெபம் பண்ண போகிறோம்? புதிய ஏற்பாட்டிலே கீழ்ப்படியாமை குறித்து வேதம் எச்சரிக்கிறது. குறித்து கொள்ளுங்கள். 1 தெசலோனிக்கேயர் 1:4 கீழ்ப்படியாதவர்களுக்கு தண்டனை தான் முடிவு. வாசிக்கலாமா? 2 தெசலோனிக்கேயர் 1:4 2 தெசலோனிக்கேயர் 1:4. கீழ்ப்படியாதவர்களுக்கு எது முடிவுன்னா தண்டனை தான் முடிவு. வாசிங்க. பாருங்க, முடிவு வேதம் திட்டமாய் சொல்லுகிறது. 8 வாசிங்க. 8 வாசிங்க சிஸ்டர். 1:8 வாசிங்க. 2 தெசலோனிக்கேயர் 1:8. பாருங்க, முடிவு தண்டனை. கீழ்ப்படியாதவர்களுக்கு முடிவு. இன்னைக்கு வந்திருக்கிற தேவ பிள்ளைகளே, எத்தனை பேர் உங்களில் தேவனுக்கு கீழ்ப்படுறீங்க? எத்தனை பேர் கீழ்ப்படியாமல் இருக்கிறீங்க? கீழ்ப்படுகிற செம்மறியாட்டை ஒரு புறமும், கீழ்ப்படியாத வெள்ளாட்டை ஒரு புறமும். அது என்னதான் அடித்தாலும் அங்கே தான் போவோம். வெள்ளாடு, செம்மறியாடுலாம் அப்படி இல்லை. ஒரு சைடில் அதை, ஏன்னா எங்கள் வீட்டில் 100 ஆடுகளுக்கு மேலே நாங்கள் வளர்த்துருக்குறோம். செம்மறி ஆடுகள், வெள்ளாடுகள். செம்மறி ஆடை மேய்க்கிறது ரொம்ப ஈஸி, ஏன்னா அது கீழ்ப்படியும். அதை என்ன பண்ணும், ஒரு ஆட்டுக்கு பின்னாடி ஒரு ஆடு போயிட்டே இருக்காங்க. வெள்ளாடு அப்படிலாம் கிடையாது.
எங்கெல்லாம் பச்சை பசேல் இருக்குதோ அங்கே போகலாமா, இங்கே போகலாமா, அப்படி போகலாமா, இப்படி போகலாமான்னு யோசிக்கும். ஒரு இடத்துல மேயவே மேயாது. ஆனால் செம்மறி ஆடு ஒரு இடத்துல மேயும். அதை கீழ்ப்படுகிற ஆட்டை மேய்க்கிறது ரொம்ப ஈஸி. அதுதான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து யோவான் சுவிசேஷ புஸ்தகத்தில், என் ஆடுகள் என் சத்தத்துக்கு கீழ்ப்படுகிறது, அவைகளை நான் பேரிட்டு அழைக்கிறேன். என் ஆடுகள் திருச்சபையிலே நன்றாய் கவனிங்க. பிரதான மெய்ப்பனாக இருக்கிற கிறிஸ்து திருச்சபைக்கு மெய்ப்பனாக ஊழியக்காரனை வைத்திருக்கிறார். அந்த ஊழியக்காரனுக்கு மெய்ப்பன் என்று பேர், ஆடுகளுக்கு விசுவாசிகள் என்று பேர். அந்த ஆடுகள் மெய்ப்பனுடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்பதை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உணர்த்துகிறார். இனி வந்திருக்கிற தேவ பிள்ளைகளே, நாம் கீழ்ப்படிய வேண்டும். கீழ்ப்படியாமல் போனால் நம்ம பார்த்தோம், அது பாவம், அது சாபத்தை கொண்டு வரும், தேவனுடைய கோபத்தை கொண்டு வரும், ஆசீர்வாதத்தை இழந்து போக பண்ணும். இன்றைக்கு கூட திருப்பந்திக்கு ஆயத்தப்பட்டு கொண்டிருக்கிற என் தேவ ஜனமே, இந்த திருப்பந்தியிலே கீழ்ப்படிந்தவர்களாய், கர்த்தருடைய எல்லா கட்டளைகளுக்கும் கற்பனைகளுக்கும் செவி கொடுக்கிறவர்களாய், அதன்படி செய்கிறவர்களாய், வேதம் அதைதான் சொல்லுகிறது, வசனத்தை கேட்கிறவர்களாய் அல்ல, அதன்படி செய்கிறவர்களாய் மாறுங்கள். வசனத்தை கேட்டு போறதில்லை வாழ்க்கை, கிறிஸ்துவ வாழ்க்கை. வசனத்தை கேட்டு ஒரு காதலை கேட்டு மறு காதலை, அந்த இருதயத்திலே அந்த வார்த்தைகளை நினைத்து, இருதயத்தினுடைய நினைவுகளை அந்த வாயிலே சொல்லி, சிந்தையிலே அந்த காரியத்தை வைத்து, ஆண்டவரே பலியை நான் எத்தனையோ சோத்திர பலியிட்டாலும் கீழ்ப்படியாமல் போனால் அதெல்லாம் வேஸ்ட்டு. இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், நம்ம இடத்துல இந்த எதிர்பார்க்க சின்ன கீழ்ப்படிதல். நான் ஒரே ஒரு காரியத்தை சொல்லி முடிச்சிடுறேன். என்னன்னு சொன்னா, நாகமான் சுகம் பெறும்படியாக, குஷ்டரோகியாக இருக்கிற நாகமான் சுகம் பெறும்படியாக வருகிறான். தேவ ஊழியக்காரனை சந்திக்கிறான். யோர்தானிலே நீ 7 முறை நீ போயிட்டு குளிக்கணும், அமர்ந்து எழுந்திருக்கணும் சொல்றார். நாகமான் கிண்டல் பண்றார் ஊழியக்காரன். நீ அநேகர் அப்படிதான். அந்த வேலைக்காரங்கிட்ட சொல்றாரு, அந்த ஆளுக்கு எதனா புத்தி கிட்டு கெட்டு போச்சா, நம்ம நாட்டெல்லாம் நதி இல்லைன்னு சொல்லிட்டா இங்கே வந்து இந்த நதியில் வந்து குளிக்க சொல்கிறான் அந்த ஆள். நீ அநேகர் அப்படி தான். சொல்லும் போது புரியாது, ஊழியக்காரர் சொல்லும் போது புரியாது, பட்டா தான் தெரியும். நான் அதை அனுபவிச்சிருக்கிறேன். அப்போது அந்த வேலைக்காரன், உடன் இருக்கிற அந்த வேலைக்காரன், ஐயா அவர் ஒரு பெரிய காரியத்தை உங்களுக்கு சொல்லியே, சின்ன காரியம், போகிற வழியில் தான் அந்த யோர்தான் நதி இருக்குது, போயிட்டு 7 முறை என்ன பண்ணிட்டான், அமர்ந்து எழுந்துட்டு போயிடலாமே. சின்ன கீழ்ப்படிதல் தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். ஆகினாலே பலியை பார்க்கிலும் எத்தனை ஜோமன், எத்தனை சோதர பலி வேணா படி, கீழ்ப்படிதலே உத்தமம். ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் முழங்கால் படியிடுவோம்.